ஒரு 10 நிமிடம் மாத்திரம் தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். எதையே நினைக்காம கர்த்தரை மாத்திரம் நினைத்தவர்களாக, தெய்வத்தை மாத்திரம் நினைத்தவர்களாக, கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில கடந்து வரணும். ஆண்டவருடைய மகிமை நம் மத்தியில கடந்து வரணும். கர்த்தருடைய அபிஷேகம் நம் மத்தியில கடந்து வரணும். நம் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஏதோ ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள போகத்தக்கதான புதிய அபிஷேகத்தோடு கூட, புதிய விசுவாசத்தோடு கூட, புதிய நம்பிக்கையோடு கூட, புதிய ஜப அபிஷேகத்தோடு கூட நம்ம கடந்து போகும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி அனுப்பும்படியாக ஸ்தோத்திரம். அப்படியே இரு கரங்களை பரலோகத்திற்கெனராக உயர்த்தினவர்களாய் கர்த்தரை நாம் ஆராதனை செய்யலாமா? கர்த்தரை நம்ம துதிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளுடைய சத்துருகளுக்கு கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதக்காரனாக தாவீது சங்கீதம் 34வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும், என் நாவில் அவருடைய துதி மாத்திரம் தான் இருக்கும். என் நாவல ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிற வார்த்தை மாத்திரம் தான் இருக்கும். என்னுடைய நாவல கர்த்தரை ஆராதிக்கிறதான வார்த்தை தான் இருக்கு என்று சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறார் அல்லவா? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? அவர் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிகளில் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனைக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் தங்களுக்குள் விட்டு மடிந்து போனார்கள். துதிக்கும் பொழுது சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிமா சங்கமா துடா நம்மல்லா ஷெக்கே. வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையின் கதவு ஸ்தோத்திரம் உடைக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரிமா ஷெக்கே. எல்லா வாய்களை திறந்து, இப்ப நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சங்கீதம் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற அல்லவா? நல்ல உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, உன் வாயை விரிவாய் தர நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலே வந்து உன்னிடத்திலே வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வாய்களை திறந்து கர்த்தரை நல்லா சத்தம் உயர்த்தி, நல்லா சத்தம் உயர்த்தி, உங்க சத்தம் வெளியே வரணும், உங்க சத்தம் வெளியே வரணும். ஆண்டுடைய சமூகத்தில் நல்லா வாய்களை விரிவாய் திறந்து ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமா ஷெக்கே ரிமாலா துடானமாலா ரதலரனமோ. எல்லாம் துதிக்கலாம், எல்லாம் துதிக்கலாம், எல்லாம் துதிக்கலாம்.